அனைத்து இனமான உறவுகளுக்கும் வெள்ளாளர் வேளாளர் இரத்த சொந்தங்களுக்கும் கொங்கு நாடு இளைஞர்கள் பேரவை வெள்ளாளர் வேளாளர் இளைஞர்கள் பேரவை தலைவர் கோபால் ரமேஷ் கவுண்டர் அவர்களுடைய முதல்கண் வணக்கம். மருதநாயகம் பிள்ளை இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு மனிதரை ஆங்கில அரசு உலகெங்கிலும் ஆங்கில அரசு சொன்ன வார்த்தை சூரியன் அஸ்தமிக்காத ஒரு அரசு அப்படின்னு ஒரு சொன்ன அரசு மருதநாயகம் பிள்ளை கண்டுதான் குலை நடுங்குனது. அவரை அந்த காலத்திலேயே கொல்றதுக்காக பல லட்சம் டாலர்களை செலவு பண்ணனதா இன்னும் ஆங்கில பதிவேட்டில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆங்கில அரசு. 1752ஆம் ஆண்டு ஆங்கில அரசால் தெற்கு சீமையினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே பல்வேறு போர்களை சந்திச்சு ஆங்கில அரசுடன் சேர்ந்து அந்த போர்ல ஒவ்வொன்றையும் ஜெயிச்சுட்டு வர்றாரு. 1752ஆம் ஆண்டு தெற்கு சீமையினுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாரு. 1763ஆம் ஆண்டு தனது கோட்டையில ஆங்கில அரசனுடைய கொடியை இறக்கிட்டு தன்னுடைய மஞ்ச கொடியை பறக்க விடுறாரு. இனிமேல் அடிமை வாழ்வு ஆகாது, ஆங்கில அரசுக்கு இனிமேல் இந்த மண்ணில் யாரும் அடிமை கிடையாதுன்னு சொல்லி 1763ஆம் ஆண்டே ஆங்கில அரசனுடைய கொடியை எடுத்துட்டு தன்னுடைய கொடியை பறக்க விடுறாரு. அப்படி ஒரு மனிதரை ஆங்கில அரசு கிட்ட நெருங்கவே முடியல, அவர் கிட்ட நெருங்கவும் முடியல, அவரை ஜெயிக்கவும் முடியல. அதனால துரோகத்தால் அவரை வீழ்த்திறக்க ஏற்பாடு பண்றாங்க. கூட இருக்கிறவங்களையே பழக்கப்படுத்தி அவரை 15/10/1764ஆம் ஆண்டு மதுரைக்கு பக்கத்தால சமுட்டிபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அவர் தூக்கிலிடப்பட்டதா சொல்றாங்க. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3ஆம் முறை தூக்கிலிடப்பட்டு தான், அது நீண்ட நேரம் தூக்கிலிடப்பட்டு தான் அவர் உயிர் நீத்ததா சொல்றாங்க. அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்த இனத்தில் நாம் பிறந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய வரலாறுகளெல்லாம் படிச்சா அப்படியே அவ்வளவு ஒரு வீரம், எல்லாத்திலையும் வெற்றி, போற இடமெல்லாம் வெற்றி. அவருடைய உடலை முதல்ல பிதைச்சிடுறாங்க ஆங்கில அரசு. மறுபடியும் பயந்துகிட்டு எந்திரிச்சு மறுபடியும் உயிரோட வந்துட்டு என்ன பண்றேன்னு சொல்லி பல்வேறு துண்டுகளாக வெட்டி, ஒரு வெள்ளாளனுக்கு வீரனுக்கு நடந்த கொடுமை பாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீரனுக்கு அந்த உடலை கொண்டு பல்வேறு இடத்துல கொண்டு போய் விதைக்கிறாங்க. தீரன் சின்னமலை கவுண்டரையும் இதே மாதிரிதான் ஆங்கில அரசு மோசமாக கொலை செய்யுது. வெள்ளாளனை கண்டு ஆங்கில அரசுக்கே பயம். சூரியன் அஸ்தமிக்காத இந்த பூமி பந்தில் என்னுடைய சூரியன் அஸ்தமிக்காத ஒரு அரசுன்னு சொன்ன ஆங்கில அரசுக்கே மருதநாயகம் பிள்ளை தீரன் சின்னமலை கவுண்டரை எல்லாம் கண்ட அவ்வளவு ஒரு பயம். அப்படி ஒரு வீரர்கள் பிறந்த இனத்தில் பிறந்ததே இது ஒவ்வொரு வெள்ளாளனுக்கும் பெருமை. வ.உ. சிதம்பரனார், நமது அண்ணார் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரனார், இவர்களுடைய ஒவ்வொருத்தனுடைய வீரமும் தியாகமும் நமது ரத்தத்தில் ஓடுகிறதுனாலதான் நம்ம இன்னும் அந்த வீரத்தோட வாழ்றோம். எதை வேணாலும் இழப்போம், எந்த காலத்திலையும் எந்த சூழலையும் வெள்ளாளர் வேளாளர் என்ற பெயரை மட்டும் இழக்க மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நம்ம உறுதி எடுத்துக்கோம். ஒவ்வொரு வெள்ளாளர் உடம்பிலும் மாவீரன் மருதநாயகத்தினுடைய வீரம் ஓடுகிறது. அவர் தெற்கு சீமையை ஆண்ட மாமன்னனுடைய உடலை தெற்கு சீமையில பல்வேறு இடங்கள்ல அரசு, அன்றைய ஆங்கில அரசு துண்டுகளாக வெட்டி விதைக்கிறாங்க, மனித பார்வைக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த நிலைமை அந்த அரசு எப்படி பயந்ததோ, ஆங்கில அரசு எப்படி ஒரு மாவீரனை கண்டு ஒரு பயந்ததோ, அதை இன்றைய தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் படம் எடுக்கணுங்கிறாரு. அது 1997ஆம் ஆண்டு இங்கிலாந்தினுடைய அரசி எலிசபெத் ராணி குயின் அவங்ககிட்ட போய் வரவேற்கிறாங்க. அவங்க தமிழகத்துக்கு வருகை தராங்க. இந்தியாவுக்கு அவங்க அதிகமா வந்ததில்ல, அது இந்த மாதிரி ஒரு சினிமா விழாவுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க மருதநாயகத்தினுடைய வரலாறுகளை படிச்சுட்டு இவ்வளவு ஒரு மனிதரை இங்கிலாந்து அரசு இவ்வளவு சிரமப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு 1997ஆம் ஆண்டு வராங்க. அந்த பூஜைக்கு அன்றைய முதல்வர், அன்றைய கவர்னர் எல்லாமே கலந்துக்கிறாங்க. எதற்காகனா இப்படி ஒரு மனிதரை சுதந்திர போராட்ட தியாகிக்காக ஒரு எலிசபெத் வந்தாங்க அப்படின்னா அது இந்திய வரலாற்றிலே, சுதந்திர வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. இப்படி ஒரு வீரன் பிறந்த மண்ணில் நாம் பிறந்தோம்.
தீரன் சின்னமலை கவுண்டர், வ.உ. சிதம்பரனார், வேலுப்பிள்ளை பிரபாகரனார் இவர்களுடைய வீரம் ஒவ்வொரு வெள்ளாளனுடைய ரத்தத்திலும் ஓடுகிறது. அதனாலதான் நம்மளிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறது. மருதுநாயகம் வீரத்துக்குத்தான் பிறந்தார். எந்த காலத்திலே ஒழுக்கம் கெட்ட வார்த்தையோ அவர் பயன்படுத்தினதா எந்த இடத்துலயும் சொல்ல. தீரன் சின்னமலையும் அப்படித்தான். வ.உ. சிதம்பரனார் இன்றைய மதிப்பு, அவருடைய சொத்து மதிப்பு 25 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் சொல்றாங்க. அதையெல்லாம் துறந்துட்டு நான் செக் இழக்கவில்லை, சுதந்திரத்துக்காக பாரத தாயினுடைய தேரை இழக்கிறேன் என்று சொன்ன மனிதர்கள் வாழ்ந்த இனத்தில் இந்த சமகாலத்தில் பிறந்தது என்பதே வெள்ளாளன் வேளாளன் ஒவ்வொருத்தருக்கும் பெருமை. இந்த கருப்பு நாளில் ஐயாவுடைய 257ஆம் ஆண்டு மருதுநாயக பிள்ளையினுடைய குரு பூஜை விழாவில் ஒவ்வொரு வெள்ளாளனும் உறுதியேற்போம். எதை வேண்டாலும் இழப்போம், எக்காரணத்தை கொண்டும் பெயரை இழக்க மாட்டோம் என்று இந்த மருதுநாயகனுடைய குரு பூஜை விழாவிலே உறுதியேற்று ஒவ்வொரு வெள்ளாளனும் மருதுநாயகம் பிள்ளை போல, தீரன் சின்னமலை கவுண்டரை போல, வ.உ. சிதம்பரனாரை போல, அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரனாரை போல வீரத்துடன் வாழ்வோம், வீரத்துடன் எதையும் வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.